السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا صدق الله مولانا العظيم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வழிவந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இந்த புனிதமான நாளில் புனிதமான இடத்தில் புனிதமான நேரத்தில் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறுவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கபூல் செய்வானாக. சிறுவர்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது பொதுவாகவே பாவம் என்றால் என்ன என்று அறியாத ஒரு பருவம், பருவம் என்று சொல்லுவார்களா இல்லையா, 11 துவங்கி 18, 19 வரை அந்த ஒரு பருவம் என்பது பாவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பருவம். தாழ்லும் என்று சொல்லுவார்கள், கற்றுக் கொடுக்குதல் ரொம்ப அவசியமான ஒரு பருவம் அந்த பருவம் என்பது. அந்த வயது ஒத்த சிறுவர்கள் நிறைய அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்க வேண்டும் என்று வயது மூத்தவர்கள் அனைவரும் அவசியம் துஆ செய்ய வேண்டும். நாம் ஏன் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதை அந்த குழந்தைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். பெரியவர்களுக்கு தெரியும், இது மேராஜுடைய இரவு. மேராஜுடைய வரலாறை நாம் பலமுறை கேட்டிருப்போம், கவனித்திருப்போம், நினைவில் வைத்திருப்போம். சிறுவர்கள் கவனிக்க வேண்டும், நாம் ஏன் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம், நாம் இங்கே என்ன செய்ய போகிறோம், நாம் ஏன் பேசிக்கொண்டிருக்கிறோம். 8:10 ஈஷா, 8:20 முடியும், 8:30 மணிக்கு கதவு சாத்திட்டு வெளியே போயிடுவாங்க. மற்ற நாட்களில் ஏன் இன்றைக்கு எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கிறது, ஏன் பெரியவர்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறீர்கள், முதலில் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த மஜ்லிஸை முடிச்சுட்டு இங்கிருந்து நீங்கள் வெளியே செல்லும் பொழுது ஆக குறைந்தபட்சம் உங்களுடைய சிந்தனையில் ஏதாவது மேராஜ் சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு நிகழ்வாவது மனதில் பதிந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. இந்த இரவு என்ன இரவு தெரியுமா? முஃமின்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தொழுகை கடமையாக்கப்பட்ட இரவு. ஃபஜ்ர் தொழுகிறோம், லுஹர் தொழுகிறோம், அஸ்ரிலிருந்து இஷா வரைக்கும் உள்ள தொழுகைகளை தொழுகிறோம். எப்பா முஃமின்னா யார் என்று இஸ்லாம் அல்லாதவர்களிடத்தில் கேட்டால் பாய் என்று சொன்னால் அவர் தொப்பி போட்டிருப்பார், அவர் 5 வேளை பள்ளிவாசலுக்கு போவார் என்று ஒரு அடையாளம் சொல்லுவார்களா இல்லையா? அந்த தொழுகை இந்த இரவில் தான் கடமையாக்கப்பட்டது. 1446 வருஷங்களுக்கு முன்னால், 1446 வருஷத்துக்கு முன்னாடி கடமையாக்கப்பட்ட தொழுகை இன்றைக்கு வரைக்கும் நமக்கு மத்தியில் நம்முடைய அடையாளமாக இருக்குதா இல்லையா? அந்த தொழுகை இந்த இரவில் கடமையாக்கப்பட்டது. எங்கே வைத்து கடமையாக்கப்பட்டது? அல்லாஹ் நேரில் வந்து சொன்னானா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிவிட்டு சொன்னானா? வஹி அறிவித்து சொன்னானான்னு கேட்டா இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த மனிதரை தன்பால் நேரடியாக அழைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நேருக்கு நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 5 வேளை தொழுகையை கடமையாக்கினான். அந்த இரவு தான் இந்த இரவு மேராஜுடைய இரவு. விளங்கிக் கொள்ளுங்கள், இது மேராஜுடைய இரவு. இந்த இரவில் தொழுகை கடமையாக்கப்பட்டது. மேராஜ்னா என்னங்க, அதையும் விளங்கிக் கொள்ளுங்கள் சிறுவர்களே. மேராஜ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே பூத உடலோடு, நமக்கு இருக்கக்கூடிய கை கால் உடல் அங்க அவயங்களோடு, இதே உடலோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து கஅபாவில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு புராக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாகனத்தில் பயணம் செய்தார்கள். அந்த புராக் குதிரையினுடைய அமைப்பில் இருக்கும். அதற்கு அது சார்ந்த நிறைய செய்திகள் இருக்கிறது.
ஒரு வாகனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய இப்பொழுது ஜெருசலம் பலஸ்தீன் இருக்குது இல்லையா, அந்த பலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ், நீங்கள் எல்லாம் அந்த எஸ்எல் குரான் வச்சிருப்பீங்கல்ல, அந்த எஸ்எல் குரானில் முகப்பிலே அதனுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கும். தங்க நிறத்தில் ஒரு குப்பாவோடு ஒரு பள்ளிவாசலின் புகைப்படம் இருக்கும். அதுதான் பைத்துல் முகத்தஸ். அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புராக்கினுடைய வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார்கள். அந்த வரலாறு நடந்த இரவுதான் இந்த மேராஜுடைய இரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லப்பட்டதற்கு பின்னால் அங்கே எல்லா நபிமார்களும் ஒன்று கூட்டப்பட்டார்கள். ஒன்று கூட்டப்பட்டு எல்லா நபிமார்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக இருந்து பள்ளிவாசலில் நாம் தொழுவதை போல, இமாமுக்கு பின்னால் நின்று தொழுவதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று எல்லா நபிமார்களும் அணிவகுத்து தொழுதார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு வானமாக கடந்து தன்னுடைய அரிசிற்கு நேரடியாக அழைத்து சென்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அல்லாஹ்வை அரிசில் கண்டார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சில சன்மானங்களை வழங்கினான். அதில் ஒன்றுதான் நாம் பின்பற்றி தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழுகை. அந்த தொழுகையை பெற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் இந்த மண்ணிற்கு வந்தார்கள். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் எப்பொழுது நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு இரவில் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் படுத்திருந்தார்கள். எழுந்திரித்து போய் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு மீண்டும் அந்த இடத்திற்கு வந்திருந்த பொழுது ரசூலுல்லாஹ் படுத்திருந்த அந்த படுக்கையில் சூடு தணியாமல் இருந்தது. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சிறுவர்கள் தானே, நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி இது சாத்தியம்? நம்ம இங்கேருந்து ஒரு கடைக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி சொன்னால் கூட ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகும், ஒரு 1/4 மணி நேரம் டைம் ஆகுமே. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி குறைவான நேரத்தில் இவ்வளவு வேலையை செய்தார்கள் என்று உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லா விஷயங்களின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். நாம் நினைச்சா ஒரு வேலையை இப்படித்தான் செய்ய முடியும் என்று கற்பனை செய்வோம். ஆனால் அல்லாஹ் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாத்தியமாக்குவான் என்று குழந்தைகள் நம்ப வேண்டும். இந்த மிஅராஜினுடைய பயணம் எப்படிப்பட்டது என்பதை குழந்தைகளுக்கு நாம் இவ்வளவு தூரம் விளக்கி சொல்லியதை போல பெரியவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மிஅராஜ் சார்ந்த ஒரு சில நல்ல படிப்பினைகளை நாம் இங்கே பேசித் தருகிறோம். மிஅராஜ் என்பது பெரியவர்கள் அதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் தெரியுமா? மிஅராஜ் அது என்ன பயணம், ஒட்டுமொத்தமாக அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அதுதான் ஈமான். மிஅராஜ்னா என்னங்க? அதுதான் ஈமான். ஈமான் என்ன? ஈமான் என்றால் என்ன? மிஅராஜுக்கும் ஈமானுக்கும் என்ன சம்பந்தம்? விளங்கிக் கொள்ளுங்கள். மனிதர்கள் உயர்வானவர்கள், மனிதர்கள் அழகானவர்கள், மனிதர்கள் அந்தஸ்தானவர்கள், மனிதர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான், மனிதர்களுக்கு தன்னுடைய லிகாவை காட்டப் போகிறான் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மனிதன் உண்மையிலேயே எந்த விதமான உயர்வுக்கோ கண்ணியத்திற்கோ தகுதியானவன் அல்ல. விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு எந்த கண்ணியமும் கிடையாது. நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மகிட்ட காசு பணம் இருக்குது, நம்ம ரொம்ப பெரியவர், நம்மள்கிட்ட பெரிய பதவி இருக்கிறது, நாம் வந்தால் மக்கள் எல்லாம் எழுந்து நிற்க வேண்டும். நிச்சயம் அதுவல்ல. மனிதன் நஜீஸை சுமக்கக்கூடிய ஒரு இயந்திரம் இந்த உலகத்தில். மனிதனுடைய வயிற்றில் என்ன இருக்குது? நஜீஸ் இருக்கிறது. மனிதனுடைய வாய், அதற்குள்ளால் செல்லக்கூடிய உணவு மீண்டும் வெளியே எடுக்கப்பட்டால் அது நஜீஸ். அப்போ மனிதனுக்கு எங்கிருந்து கண்ணியம் வருகிறது தெரியுமா? நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் தான் நமக்கான கண்ணியம். அந்த ஈமானை சுரண்டி பார்க்கக்கூடிய வேலையை தான் மிஅராஜ் செய்கிறது. ஒரு வேளை மிஅராஜினுடைய விஷயத்தில் நமக்கு நம்பிக்கை வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமான் கேள்விக்குறியாகும். ஈமான் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ்வை நாம் பார்க்கவில்லை, ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஒருவன் என்று. நம்மெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன், சொல்றோமா இல்லையா? அல்லாஹ்வை பார்த்திருக்கிறோமா? இல்லை. அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் சாட்சி சொல்லுகிறோமே, ரசூலுல்லாஹ்வை நாம் பார்த்திருக்கிறோமா? இல்லை. இருந்தாலும் நம்புகிறோம். அதுதான் ஈமான்.
அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பது இந்த மேராஜினுடைய மேராஜையும் நாம் நேரில் பார்க்கவில்லை, ஆனால் நம்ப வேண்டும். இந்த மேராஜ் சொல்லித்தரக்கூடிய படிப்பினைகளில் ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன தெரியுமா? நம்முடைய ஈமான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். காரணம், அந்த ஈமான் தான் நம்முடைய உயர், அந்த ஈமான் தான் நமக்கான அடையாளம், அந்த ஈமான் தான் நமக்கான அந்தஸ்து. அதை தக்க வைப்பது எது தெரியுமா? நம்முடைய அமல், மிக குறிப்பாக தொழுகை, மிக குறிப்பாக தொழுகை. அந்த தொழுகை இந்த மேராஜில் தான் கொடுக்கப்பட்டது. இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒருவர் வேண்டுமென்றே தொழுகையை விட்டால் அல்லது தொடர்ந்து ஒருவர் தொழுகையை விட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு சில இமாம்கள் சொல்றாங்க, அவர்கள் முஸ்லிமே கிடையாது, அவர்கள் முக்மீனே கிடையாது. முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய கபரஸ்தான்ல அது மாதிரியான நபர்களை அடக்கம் செய்யக்கூடாது என்று கருத்து சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது சரி தவறு, அது எப்படி சொல்லலாம், என்ன செய்யலாம்ங்கிறதெல்லாம் இரண்டாவது கட்டமாக இருந்தாலும் கூட அந்த அளவிற்கு கடினமான ஒரு விஷயமாக தர்குஸ்ஸலா, தொழுகையை விடுதல் இருக்கிறது. கவனத்தில் கொள்ள வேண்டும். மேராஜுடைய இரவில தொழுகையின் முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேராஜில் ஒரு பெரும் படிப்பினை இருக்கிறது. என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அதிகாலை காபாவில் அமர்ந்திருக்கிறார்கள். அபூஜஹல் வர்றார், அப்படியே வர்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பார்த்து, என்னப்பா முஹம்மதே, ஏதாவது செய்தி இருக்கிறதான்னு கேட்கிறார். நம்ம 2 பேர் சந்திச்சுக்கிட்டா அப்புறம் என்ன செய்தி, இன்னைக்கு ஊருக்குள்ள என்ன விசேஷம், யார் யாரை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறமா இல்லையா? அந்த மாதிரி அபூஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இன்னைக்கு ஏதாச்சும் செய்தி இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்லி தந்தார்கள். நான் நேற்றைக்கு இரவு இதே காபாவில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு சென்றேன், அங்கு நபிமார்களுக்கு தொலை வைத்தேன், வானத்திற்கு சென்றேன், 7 வானங்களை கடந்தேன், அல்லாஹ்வை பார்த்தேன், சொர்க்கம் காட்டப்பட்டது, நரகம் காட்டப்பட்டது, அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகப்பெரிய சந்தோஷத்தில் அபூஜஹல் இருக்கிறான். என்ன காரணம்னா, நபியை பொய்ப்பிப்பதற்கு இந்த வரலாறு போதும், இதை சொன்னா ரசூலுல்லாவை எல்லாம் வெறுத்துருவாங்க என்று முடிவுக்கு வந்து அபூஜஹல் கேட்கிறான், இதையெல்லாம் நான் மக்களிடத்தில் போய் சொல்லட்டுமா என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போய் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போய் சொல்லுங்க, போங்க அப்படின்னு. மக்களிடத்தில் சென்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது. முஹம்மது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, இப்படியெல்லாம் உணரை கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்ட பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு செய்தி போய் சேருகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அதுவரைக்கும் நபியை பார்க்கல. ரசூலுல்லாஹ் காபாவில் இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டில் இருக்கிறாங்க. அபூபக்கரிடத்தில் செய்தி சொல்லப்படுகிறது, உங்களுடைய தோழர் வானத்திற்கு போனாராம், அல்லாஹ்வை பார்த்தாராம், சொர்க்கத்தை பார்த்தாராம், நரகத்தை பார்த்தாராம், இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது என்று சித்திக் நாயகத்திடத்தில் சொல்லப்பட்ட பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய தோழர் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும், நான் அதை நம்புகிறேன்னு சொன்னான். எனவேதான் அபூபக்கர் என்கிற அந்த சஹாபிக்கு சித்திக் என்கிற பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டமாக கொடுத்தார்கள். அதுதான் ஈமான். அந்த நம்பிக்கை இஸ்லாத்தின் மீது நமக்கு பிடிமானமாக வர வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? இதை என்னுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரான்னு கேட்டான். ஆமாம் சொன்னார்னு சொன்ன பொழுது, சொன்னால் உண்மையாக இருக்கும்னு சொன்னாங்க, உண்மைப்படுத்தி வைத்தார்கள். அதுதான் ஈமான், அதுதான் மேராஜ். மேராஜ் சொல்லக்கூடிய படிப்பினைகள் ஆக முக்கியமானது என்ன தெரியுமா? முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை வெளியே சொன்னது. மேராஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. காலையில் உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய குட்டிமா மகள் அவர்களிடத்தில் முதல்ல உம்முஹானி இடத்தில் இந்த செய்தியை சொல்லப்பட்ட பொழுது உம்முஹானி சொன்னாங்க, மக்கள்கிட்ட இதை சொல்லாதீங்க, மக்களிடத்தில் இதை நீங்கள் சொல்லாதீர்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன்னு சொல்லப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் சொல்லியே தீருவேன், யார் என்ன செய்தாலும் சரி, சத்தியத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு அந்த செய்தியை வெளியே சொன்னார்கள். இதுதான் நமக்கான ஆக பெரும் படிப்பினை. ஹக்கு என்று, சத்தியம் என்று உங்களுடைய மனதிற்கு எந்த செய்தி படுகிறதோ அதை வலிக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு செய்தி சத்தியம் என்று தெரிகிறது, ஒருவர் தொழுகாமல் இருக்கிறார், அவரை பார்த்து நீ தொழ வேண்டும் என்பதை சபையில் வச்சு எல்லாத்துக்கும் முன்னாடி அசிங்கமா, எப்பா நீ தொழுகவே மாட்டியா, எப்போ பார்த்தாலும் பள்ளியாசலுக்குள்ள வர்றதே இல்லை என்று விசாரிப்பது அவரை நோவினைப்படுத்தும். நீங்கள் சொல்லுவது சத்தியமாக இருந்தாலும் கூட நாசுக்காக சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்லுங்க. இதுதான் மேராஜ் தரக்கூடிய முதல் படிப்பினை. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொன்னார்கள். மேராஜை வெளிப்படுத்தினார்கள், சத்தியத்தை வெளிப்படுத்தினார்கள். நீங்களும் சத்தியத்தை எல்லா இடத்திலேயும் பேசுங்கள், நல்ல விதமாக பேசுங்கள்.
மேராஜ் சொல்லக்கூடிய முதல் படிப்பு. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜினுடைய பயணத்தில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், பைத்துல் முகத்தஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தட்டில் பால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தட்டில் பாலை கொடுக்கிறார்கள், ஒரு தட்டில் மதுவை கொடுக்கிறார்கள். மது ஒரு தட்டில் இருக்கிறது, அதே தட்டில் இன்னொரு குவளையில் பால் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பாலை தேர்வு செய்தார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் பாலை தேர்வு செய்ததன் காரணமாக உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய உம்மத் ஹக்கின் மீது இருக்கும், இயற்கை தன்மையின் மீது இருக்கும். நபியே, ஒருவேளை நீங்கள் மதுவை தேர்வு செய்திருந்தால் உங்களுடைய உம்மத் வழிகட்டு போயிருக்கும்னு சொன்னாங்க. இதே நிகழ்வை இங்கே நிறுத்திட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்து பாருங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஃபிரௌனுடைய வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பிக்கப்படுகிறார்கள். அவங்களுடைய அம்மா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு தொட்டியில் வச்சு ஆற்றுல விட்டுட்டாங்க. அல்லாஹ் கொண்டு வந்து ஃபிரௌனுடைய வீட்டில் சேர்த்து விட்டான். ஃபிரௌனுக்கு ஆண் குழந்தை என்றால் ஆகாது, அந்த குழந்தை தன்னை அழிக்கப் போகிறார் என்பது தெரியும். இருந்தாலும் மனைவியின் நிர்பந்தம், அந்த குழந்தையை வளர்த்தாக வேண்டும். ஃபிரௌன் என்ன செய்யறான்? அதே மாதிரி ஒரு தட்டில் ஒரு நெருப்பு துண்டையும் ஒரு இனிப்பையும் கொண்டு வந்து முன்னால் நீட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது இனிப்பை நோக்கி கையை செலுத்துகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையை பிடித்து நெருப்பை எடுத்து வாயில் போட்டு விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொன்னல் நாக்குடையவர்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து கூட ஒரு பிஏ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களும் ஒரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட பேச போகும் பொழுதெல்லாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கூட கூட்டிட்டு போவாங்க. என்ன காரணம்? அவர்களால் சரளமாக பேச முடியாது. என்ன காரணம்? நெருப்பை எடுத்து வாயில் போட்டதன் காரணமாக அவர்களுடைய நாக்கில் கொன்னல் ஏற்பட்டது. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முன்னால் 2 வாய்ப்புகள் வந்த பொழுது அதில் சரியானவற்றை தேர்வு செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்வு செய்யவில்லை என்று அவர்களை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. மாறாக அது போன்று இல்லாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு முன்னால் 2 செய்திகள் கொண்டு வந்து சொல்லப்படுகின்ற பொழுது அதில் ஒரு முடிவு செய்தார்கள் என்று சொன்னால் 1000 யோசனைக்கு பின்னால் அந்த முடிவை செய்திருப்பார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி பாலும் இருந்துச்சு, மதுவும் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்வு செய்தார்கள். இந்த இடத்தில் நின்று நாம் சொல்ல வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா? வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், மனைவி மக்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் ஒரு விஷயத்தை முடிவு செய்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சரியான முடிவு எடுத்தார்களோ அதே போல உங்களுடைய முடிவு சரியான முடிவாக இருக்க வேண்டும். நீங்க எடுத்த முடிவை நினைச்சு ஒருபோதும் பின்னால் கை செய்தப்படக்கூடாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 950 வருஷம் ஆயுளை கொடுத்திருந்தான். 950 வருஷம் வாழ்ந்துட்டு ஒரு கட்டத்தில் தன்னுடைய கூட்டத்தார்களை பற்றி நபி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பத்வா செய்தார்கள். குர்ஆனில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த துனியாவில் ஈமான் கொள்ளாத ஒருவரை கூட விட்டு வைக்காதே என்று சொன்னார். அந்த வார்த்தை அப்படியே குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், என்னுடைய கூட்டத்தில் ஒருத்தரை கூட விட்டு வச்சு விடாதே. என்ன காரணம்? இந்த கூட்டத்தில் ஒருத்தனை விட்டு வைத்தாலும் கூட அந்த நபர் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை குழப்பவாதியாகவும் காஃபிராகவும் தான் இருப்பான். எனவே ஒருத்தர் விடாமல் அழித்து விடு என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுவான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்த முடிவு சரியான முடிவு என்பதா. ஒரு கட்டத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்கிற சிந்தனையில் அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்க ஆரம்பிக்கின்ற பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த முடிவு சரி, அந்த கூட்டத்தினர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் அவருடைய முடிவை ஏற்றுக்கொண்டார். நாம இந்த வரலாற்றிலிருந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தர் விடாம அழிக்கணும்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் முடிவை சரி என்று சொன்னான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை சரி என்று சொன்னார்களா இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நாம் நிறைய முடிவெடுக்கிறோம், ஆனால் அது தப்பா போயிடும். நிறைய முடிவெடுக்கிறோம், ஆனால் தப்பா போயிடும். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு கணவன் மனைவி
ரொம்ப அந்யோன்யமாக வாழ்கிறாங்க, ரொம்ப பாசமாக வாழ்கிறாங்க, ரொம்ப நேசமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு வாழ்க்கையில், திடீர்னு ஒரு சச்சரவு, திடீர்னு ஒரு பிரச்சனை, கணவன் மனைவி அவர்களுக்குள் ஒரு சின்ன விரிசல் வருகிறது. முடிவு எங்கே போகுதுன்னா தலாக்கில் போய் முடியுது. 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. வருஷங்கள் கிடைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் போக போக என்ன ஆகும்னா, நான் தான் அப்படி பேசிட்டேன், நான் தான் அப்படி கோச்சுக்கிட்டேன், நீங்கள் அதுக்காக என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு பிள்ளையோட மனசுல இருந்து ஒரு ஆசை ஒன்று இருக்கணும். என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளை அப்படிதான்ப்பா பேசும், நம்ம தான் கொஞ்சம் அனுசரித்து போயிருக்கணும்னு சொல்லி பையனுடைய மனதில் ஒரு ஆசை வரும். இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். அல்லாஹ் அங்கே தடையை ஏற்படுத்தி விடுவான். 3 தலாக்கு சொல்லிட்டீங்கன்னா திரும்ப சேர்ந்து வாழ முடியாது, வாழ்க்கை தடை. முடிவை நினைத்து கை செய்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ கணவன் மனைவிமார்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் எப்படி தீர்க்கமாக எடுத்தார்களோ, முடிவு சரியான முடிவாக இருந்ததோ, அதுபோல குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய முடிவு தீட்சண்யமாக இருக்க வேண்டும். உங்களுடைய முடிவு தெளிவான முடிவாக இருக்க வேண்டும். 1 அல்ல 2 அல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் யோசிச்சு எடுத்த ஒரு முடிவு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டான். அந்த மாதிரி நீங்க 950 வருஷம் யோசிக்க வேண்டியதில்லை. அது வரைக்கும் நாம் உயிரோடு இருக்க போவதும் இல்லை. கொஞ்ச நேரம் யோசியுங்கள். கோபத்திலே, தாபத்திலே, வேகத்திலே ஒரு செகண்ட் நீங்கள் கொடுத்து விட்டு போய்விடக்கூடிய தலாக் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சிதைத்துவிடும். கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, மாமியார் மருமகளாக இருந்தாலும் இப்படி. என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் மவுத்து வரைக்கும் நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லி முடிவு செஞ்சிடறாங்க. ஒரு வார்த்தை தானே என்ன வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சோன்னு சொல்லி சொன்னால் உறவு மிச்சமாகும். இது மாதிரி வாழ்க்கையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய அந்த முடிவு அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் திருப்பி போட்டுவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாலை எடுக்கக்கூடிய விஷயத்தில் முடிவு செய்தார்களோ, அதுபோல உங்களுடைய வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னால் மிகச்சரியாக யோசித்துக் கொள்ளுங்கள். இது மேராஜ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மற்றும் ஒரு படிப்பினை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜில் இன்னும் ஏராளமான விஷயங்களை செய்திருக்கிறார்கள், ஏராளமான விஷயங்களை கண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் தொழுகை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம 5 வக்து தொழுகிற மாதிரி 5 வக்து தொழுகையை கொடுக்கல. நமக்கு முன்னால் பேசும்பொழுது ஹஸரத் அவர்கள் கூட சொன்னார்கள், 50 வக்து தொழுகையை அல்லாஹ் கொடுத்தான். 1 அல்ல 2 அல்ல, 50 வக்து தொழுகை நமக்கு கிடைத்தது. அந்த 50 வக்து தொழுகை எப்படி 5 வக்தாக மாறியது தெரியுமா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு மீண்டும் திரும்ப வருகின்ற பொழுது, என்னப்பா உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான்? 50 வக்து தொழுகையை கொடுத்தான். உங்களுடைய உம்மத்து 50 வக்தை தாங்காது, அல்லாஹ்ட்ட போய் குறைச்சிட்டு வாங்கண்டா. அல்லாஹ்விடத்தில் சென்று குறைத்து கொண்டு வாருங்கள். 50 45 ஆச்சு, 40 ஆச்சு, 35 30 25 20 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து 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 கடைசியில் 5 வக்து தொழுகையில் அந்த தொழுகை வந்து நின்றது. 5 வேளை தொழுதால் போதும். மூசா அலைஹிஸ்ஸலாம் 5 வக்தை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் என்ன சொன்னாங்க? இந்த 5 வக்து தொழுகையையும் உன்னுடைய சமுதாயத்தால் தொழ முடியாது, எனவே இன்னும் குறைத்து கொண்டு வாருங்கள்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் 5 வக்தை குறைங்கன்னு சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். இது நாம் தெரிந்திருக்கிற செய்தி. இந்த செய்தி நமக்கு என்ன படிப்பினை சொல்லுகிறது தெரியுமா? உங்களை சுற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளிலே 1000 பேர் 1000 உபதேசங்களை சொல்லுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னதை போல. குடும்ப பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்கள, சுற்றி இருந்துட்டு அந்த புள்ள அப்படி பேசியிருக்கலாமா, இந்த பையன் இப்படி செஞ்சிருக்கலாமா, இவர் இப்படி நடந்திருக்கலாமா, அவர் அப்படி செஞ்சிருக்கலாமான்னு 1000 பேர் 1000 யோசனைகளை சொன்னாலும் அதில் நல்லவற்றை நீங்கள் எடுத்து நடங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் சென்றதை போல். ஆனால் ஒரு கட்டம் வரும், ஒரு இடத்திலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அதன் மூலம் யாராவது பாதிக்கப்படுவார்கள் என்று இருந்தால் நீங்கள் உங்களுடைய முடிவுக்கு நீங்களே பொறுப்புதாரியாவீர்கள். அந்த இடத்தில் நின்று விடுங்கள். உங்களுடைய சிந்தனை சரி என்று சொல்லுவதை நீங்கள் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்ச குறைக்கணும். சொன்னது மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் தன்னுடைய முடிவை, தன்னுடைய ஆலோசனை கேட்கக்கூடிய அம்சத்தை நிறுத்தி கொண்டார்கள். அதுக்கு மேலே கேட்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதும், 5க்கு கீழே நான் குறைக்க மாட்டேன்னு சொன்னார். இதே மாதிரி தான் வாழ்க்கையின் எல்லா தருணத்திலேயும் நல்ல ஆலோசனைகளை கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதை போல எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்புதான். ஆலோசனை சொன்னவர்களை ஒருபோதும் நீங்கள் கை காட்டிவிட முடியும்.
ஆலோசனை சொன்னவர்களை ஒருபோதும் நீங்கள் கை காட்டிவிட முடியாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமே பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற சிந்தனையை மனதில் நிறுத்துங்கள். அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, முடிவு எல்லா இடத்திலேயும் பிரதிபலிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசிவிட்டு அவர்களுக்கு இன்னும் என்ன நடந்தது தெரியுமா? சொர்க்கத்தினுடைய விஷயங்கள் எடுத்து காட்டப்பட்டது, நரகத்தினுடைய விஷயங்கள் எடுத்து காட்டப்பட்டது. ரசூலுல்லாஹ் வந்ததற்கு பின்னால் சஹாபாக்களிடத்திலே பேசினார்கள். நான் மேராஜிற்கு சென்றிருந்த பொழுது ஒரு சில நபர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய தலை பெரும் பாறாங்கல்லை கொண்டு போடப்பட்டு தலை சுக்குநூறாக சிதறடிக்கப்பட்டது. மீண்டும் தலை ஒன்றாக சேர்ந்தது. ஒரு மலக்கு மீண்டும் அவருடைய தலையில் கல்லை போட்டார், தலை உடைந்தது. இப்படியாக அவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? அவர்கள்தான் தொழுகையை விட்டவர்கள். தொழுகையை விட்டவர்களுக்கு அப்பேற்பட்ட வேதனையை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னும் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்விற்கு இன்னும் ஒரு சில காட்சிகள் காட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு கிழிந்த ஆடையை ஒட்டு போட்டுக்கொண்டு ஒரு யாசகனுடைய கோலத்தை, பிச்சைக்கார கோலத்திலே சுற்றி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது யார்? இவர்தான் உலகத்தில் பெரும் செல்வந்தராக வாழ்ந்தவர், ஜகாத்து கொடுக்கல, அல்லாஹ் மறுமையில் அவரை பிச்சைக்காரனுடைய கோலத்தில் அடைய விட்டிருக்கிறான். இன்னும் ரசூலுல்லாஹுக்கு நிறைய காட்சிகள் காட்டப்பட்டது. இரத்தத்தினால் ஆன ஒரு பெரும் ஓடை ஓடிக்கொண்டிருந்தது. அதிலே ஒரு நபர் உள்ளே விழுந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யார் இவர்? இவர்தான் வட்டியை உண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். வட்டியின் காரணமாக மக்களுடைய செல்வத்தை, இரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லாஹ் இரத்தத்தினுடைய ஓடையில் இவரை மிதக்க வைத்து விட்டான். தொடர்ந்து இன்னும் ஒரு சில நபர்கள் காட்டப்படுகிறார்கள். அவர்களுடைய தங்களுடைய நாவை தாங்களே கத்திரிக்கோளால் கத்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நாவு வெளியேறுகிறது, மீண்டும் வெட்டி கொள்ளுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது யார்? இவர்கள் தான் ஊருக்கு உபதேசின்னு சொன்னாங்க. அதாவது நல்ல விஷயங்களை யார் எதை எடுத்து செய்ய வேண்டும் அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் தனக்கு வரும் பொழுது அதை செயல்படுத்த மாட்டார். அவன் இப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான் என்று பிறரை பற்றி உள்ள செய்திகளை அவர்கள் பேசுவார்களே தவிர தன்னுடைய விஷயத்தில் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொத்தை எப்படி பங்கிட வேண்டும், ரொம்ப அற்புதமாக வாரிசுரிமை சட்டத்தை பேசுவார்கள். தன்னுடைய அக்கா தங்கச்சிக்கு கொடுக்க வேண்டியதை குர்பானா கொடுக்க மாட்டார். அமல் இருக்கும், தொழுகை இருக்கும், சலாத் இருக்கும், சகாத் இருக்கும், ஹஜ் இருக்கும், எல்லாம் இருக்கும். கூட பிறந்த அக்காவையும் தங்கச்சியையும் பெற்ற தாயையும் உடன் பிறந்தவரையும் இவன் எனக்கு எங்க அத்தாவுக்கு பிறக்கவே இல்லை என்றுவான். எவ்வளவு கடுமையான வார்த்தை! எத்தனை வீடுகளில் கேட்டிருக்கிறோம், எத்தனை பள்ளிவாசல்களில் கேட்டிருக்கிறோம். கூட பிறந்த சகோதரனை இவன் என்னுடைய தாய்க்கு பிறக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். கேவலமான பணத்திற்காக கபருக்கு கூட வர அந்த பணத்தை சாப்பிடக்கூட முடியாது, குடிக்கக்கூட முடியாது. கேவலமான பணத்திற்காக உலகத்தில் இறைவனால் வழங்கப்பட்ட அற்புதமான உறவை இல்லை என்று பேசுவார்கள். இவர்கள்தான் நாளை மறுமையிலே அவர்கள் தங்களுடைய நாவை தாங்களே வெட்டி கொள்ளுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு சிலரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜில் காட்டப்பட்டது. தங்களுடைய விரல்களில் இருக்கக்கூடிய நகங்கள் செம்பினால் இருக்கும், செம்பினாலான விரல் நகங்கள் இருக்கும். தங்களுடைய நெஞ்சை குத்தி கிழித்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது இவர்கள்தான் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலே பிறருடைய குறையை தோண்டி துருவி ஆராய்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாகவே சொல்றான், வலா தஜஸ்ஸஸூ, நீங்கள் தோண்டி துருவி ஆராயாதீர்கள். ஒரு செய்தி காதுவாக்கில் கேட்கறதுன்னு ஒன்று இருக்குது, உள்ள போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் நோண்டி ஆய்வு செஞ்சு வெளியே எடுத்துட்டு வர்றதுன்னு இருக்குது. மிக தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டிய இடமோ நேரமோ இது இல்லை என்றிருந்தாலும் கூட பிறருடைய குறையை தோண்டி துருவி ஆராயக்கூடிய நபர்களை அல்லாஹ் மறுமையில் எப்படி வச்சிருப்பான் தெரியுமா? அவர்களுடைய நகம் செம்பினால் ஆன நகங்களாக இருக்கும். தங்களுடைய நெஞ்சை குத்தி கிழித்து கொண்டிருப்பார்கள். அதே போல இன்னும் ஒரு சில நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள். தலையில விறகு கட்டைகள் சுமத்தப்பட்டிருக்கும். நிறைய விறகு கட்டை இருக்கும், கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். எடுத்து மேலே வச்சுட்டே இருப்பார். விறகு கட்டை மேலே நிற்காது, கீழே விழுகும், எடுத்து வைப்பார், கீழே விழுகும், எடுத்து வைப்பார். யாரப்பா இவர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். மலக்குமார்கள் சொல்வார்கள், இவர்கள்தான் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலே பதவியை தேடி ஓடிக்கொண்டிருந்தவர்கள். கொடுக்கப்பட்ட பொறுப்பை, கொடுக்கப்பட்ட பதவியை சரியான முறையில் பயன்படுத்தாமல் மென்மேலும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் இவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படும். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் வந்ததற்கு பின்னால் ஒரு பெண்கள் ஒட்டுமொத்தமாக கூடி அமர்ந்திருக்கக்கூடிய மஜ்லிஸை கடந்து செல்வார்கள். அப்போது சொல்லுவார்கள், யா மாஷரன் நிசா, பெண்களின் கூட்டமே, நாம் வெளியே கேட்டுக்கொண்டிருக்கலாம், பெண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், பெண்களின் கூட்டமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து கூறுவார்கள், தஸத்தக்ன, நீங்கள் நிறைய சதகா செய்யுங்கள். பெண்களிடத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய சதகா செய்யுங்கள். வஅக்ஸிர்னல் இஸ்திக்ஃபார, நிறைய பாவ மன்னிப்பு கேளுங்க. என்ன காரணம்? நான் மறுமையில் பார்த்தேன், நீங்கள் நரகத்தில் அதிகமாக இருந்தீர்கள். பெண்கள் நிறைய நரகத்தில் இருந்தீங்க, நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்கம்மா. என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னார்கள், நீங்கள் நிறைய சாபம் இடுகிறீர்கள், சபிக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, மிக வேகமாக சபிக்கக்கூடிய பழக்கம். முன்னாடி இருக்கிறவங்க யார் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. ஒரு ஆம்பளையை கூட உட்கார வச்சு டீல் பண்ணிடுவோம். ஒரு ஆம்பளை, வயசுல மூத்தவர், வயசுல சின்ன பையன், வாலிபன், யாராக இருந்தாலும் சரி, உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா புரிய வச்சிடலாம். பெண்களை அவ்வளவு எளிதாக கோபமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கையாள முடிவதில்லை. கட்டிய கணவனாலும் சரி அல்லது பெற்றெடுத்த தந்தையாலும் சரி, கோபம் தலைக்கேறிடுச்சுன்னா பெண்களுடைய நடவடிக்கையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அவர்களாக ஒரு நிலைக்கு வந்தால்தான் உண்டு. இந்த மாதிரி நேரங்களில் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் கோபங்களில் அதிகமாக ஏசுகிறீர்கள், அதிகமாக சாபமிடுகிறீர்கள், அழகை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாகட்டும் அல்லது இன்னபிற செய்திகளாகட்டும், நிறைய பாவத்தின் காரணமாக நீங்கள் நரகத்தில் அதிகமாக இருக்கிறீர்கள். எனவே நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நிறைய சதகா செய்யுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல சொர்க்கத்திலேயும் ஒரு சில நபர்களை நான் பார்த்தேன் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த மிஅராஜ் சார்ந்து பேச வேண்டும் என்றால் நிறைய செய்திகள் சொல்லப்பட வேண்டும், நிறைய படிப்பினைகள் பேசப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக நாம் எல்லாவற்றுக்கும் சேர்த்து சொல்லுகிற ஒரே செய்தி, மிஅராஜ் ஈமான் சம்பந்தப்பட்டது. உங்களுடைய ஈமான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை யோசிங்க, நமக்கு எதுக்கு சொர்க்கம்? சொர்க்கம் என்பது எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனமும் சிந்தித்து கூட பார்த்திருக்காத உயர்வான ஒரு அந்தஸ்தை கொண்ட ஒரு சொர்க்கம் நமக்கு ஏன் கிடைக்க வேண்டும் தெரியுமா? ஏன் கிடைக்க வேண்டும்னா நம்முடைய ஈமான் தான். நாம் செய்யக்கூடிய அமல்களா? சொல்லுவதை போல் சொன்னால், கேட்பதை போல் கேட்டால், கழுதை கூட அமல் செய்யும். ஒரு கிளியை பிடிச்சி உட்கார வச்சு குர்ஆனுடைய ஆயத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லணும்னு சொன்னால் அந்த கிளி கூட குர்ஆன் ஓதும். அந்த குர்ஆன் ஓதுவதன் காரணமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா? தொழுவதன் காரணமாக சொர்க்கம் கிடைச்சிருமா? நாம் வழங்கக்கூடிய தான தர்மங்களின் எப்ப நம்ம நினைக்கிறோம் 1 லட்சம் ரூபாய் சதகா செஞ்சோம்னா சொர்க்கம் கிடைச்சிரும்னா, சொர்க்கத்தின் மதிப்பு 1 லட்சமா? நிச்சயமா கிடையாது. 1 லட்சமா? இல்ல 1 கோடி கொடுத்தால் சொர்க்கம் கிடைக்கும்னா சொர்க்கத்தின் மதிப்பு 1 கோடியா? நிச்சயமாக இல்லை. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஈமானின் விலைதான் சொர்க்கம். அந்த ஈமானை முடிவு செய்வது எது தெரியுமா? உங்களுடைய அமல்கள். அமல் இல்லைன்னு சொன்னால் ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கிடும். ஒரு கட்டம் எப்படி மாறிடும் தெரியுமா? ஒரு பெரியவர் கூட நம்மிடத்தில் கவலையாக சொன்னார். ஒரு வாலிபரை பார்த்து நான் சொன்னேன், எப்பா தம்பி கொஞ்சம் தொழுகவான்னு சொன்னான். நான் என்ன பாவம் செஞ்சிட்டேன் தொழுக வர்றதுக்குன்னு கேட்டேன். ஒரு வாலிபருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது பாருங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன் தொழுகிறதுக்கு நீ கேட்கறாங்கன்னா, தொழுகக்கூடியவர்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்களா என்கிற கேள்வி வருகிறதா இல்லையா? தொழுகையை பற்றிய சிந்தனை உங்களுடைய மனதில் எந்த இடத்தில் இருக்கிறது? பாவம் செஞ்சு போட்டு எல்லாம் தொழுகைக்கு வந்துட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கிறார் ஒருத்தர். அப்படின்னா அவருடைய ஈமான் எந்த அளவில் இருக்கிறது என்று சற்றே யோசித்து பார்க்க வேண்டும். தொழுகை ஒரு முஃமினிடத்திலே எந்த விதத்திலேயும் குறைந்து விடக்கூடாது. தொழுகை இல்லைனா அவன் முஸ்லிமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அறிஞர்கள் இருக்கிறார்கள். அந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது இந்த மிஅராஜுடைய இரவில். அந்த மிஅராஜினுடைய பயணத்தை வருடந்தோறும் நாம் நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாறை கடத்துகின்ற பொழுது அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த செய்தி நினைவில் இருக்கும். அடுத்த 100 ஆண்டுகள் நினைவு கூறப்படும் பொழுது அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு இந்த செய்தி உயிர்ப்போடு இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல விஷயங்கள் என்று எதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அவற்றையெல்லாம் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல நசீபையும், எவற்றையெல்லாம் தவறு என்று விளக்கியிருக்கிறானோ அவற்றை தவிர்த்து வாழக்கூடிய